நேத்து மதுரை உயர் நீதிமன்றத்துல நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஏடி மரியா கிளீட் அவர்களுடைய பெஞ்சில அஜித்குமாரோடைய வழக்கு ஹியரிங் நடத்தப்பட்டது. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஒரு பக்கமும் மனுதாரர்கள் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கமும் சொல்லிட்டு இந்த ஆர்கியூமெண்ட் ரொம்ப காரசாரமா நடந்துருச்சு. என்ன நடந்தது, கோர்ட்ல என்ன மாதிரியான கேள்விகள் வைக்கப்பட்டது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. அஜித்குமாரோட வழக்கு மாவட்ட நீதிபதியான ஜான் சுந்தர்லால் அவர்கள் புள்ளியார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வைக்கிறாரு. என்ன மாதிரினா 4 நாளா அவர் விசாரணை மேற்கொண்டாரு. அந்த காவல் நிலையத்திலும் அங்க இருந்த மக்கள் கிட்டையும் விசாரணையில அவர் என்ன மாதிரியான விசாரணையை எடுத்தாருன்னு சொல்லிட்டு அதை முன் வச்சிருக்காரு. என்ன மாதிரினா அங்க இருக்க மக்கள்லாம் ரொம்ப துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது சாட்சியாக வந்தவர்கள் ரொம்ப துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஜித்குமாரோடைய அடிப்படை வசதிகள் கூட இல்லாம அவருக்கு உணவு தண்ணீர் எதுவுமே கொடுக்காம உடல்ல முக்கியமான பாகங்கள்ல இருந்து ரத்தம் வர அளவுக்கு காவல்துறை தாக்கி இருக்காங்க. இது ஒரு கொடூரமான மரணம் சொல்லிட்டு அவரு இந்த ஆர்கியூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதான் அவங்க தம்பிக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்திருக்கோம், அது மட்டும் இல்லாம பட்டாவுடன் கூடிய ஒரு நிலத்தையும் நாங்க கொடுத்திருக்கோம், அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்திருக்கோம் அப்படின்ற போல அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு மனு தாக்கல் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வேலையே கவர்மெண்ட் வேலை கிடையாது, அது மட்டும் இல்லாம 80 கிலோமீட்டர் தள்ளி ஏதோ ஒரு காட்டுல ஒரு சென்ட் இடம் கொடுத்திருக்காங்க, இதுல அஜித்குமார் வீட்டுக்கு ஒரு திருப்தியே கிடையாது இந்த நிவாரணத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு வீடையும் நிலத்தையும் கொடுத்திருக்காங்க, இதை வச்சுக்கோங்க, இந்த கேஸ் முடியட்டும், இதுக்கப்புறம் அது என்னன்றதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனுதாரர் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, சாட்சிகள் எல்லாருமே ரொம்ப பயத்தோட இருக்காங்க. ஏன்னா அந்த சாட்சிக்கெல்லாம் மிரட்டுதல்ன்றது அடுக்கடுக்கா வந்துட்டே இருக்கு. இதனால 2 அட்வொகேட்ஸை நாங்க கூட வச்சிருக்கோம். அவங்க மூலியமா தான் அந்த சாட்சிகள் அவங்க பகிர்ந்துக்கப்படுறாங்க. இப்போ அந்த 2 அட்வொகேட்ஸுக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில இருக்கு. கண்டிப்பா தமிழக அரசு பாதுகாப்புன்றது சாட்சிகளுக்கும் கொடுக்கணும், அட்வொகேட்ஸுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா தமிழக அரசு பாதுகாப்பு இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும், இது அவங்களுடைய கடமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நீதிபதி அவர்கள் கிட்டத்தட்ட சில நிமிஷங்கள் பார்த்து படிச்சிருக்காங்க, ஒத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ரிப்போர்ட்டை என்னால வெளிப்படையா படிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவ்வளவு ஒரு கொடுமையை அனுபவிச்சு அந்த உயிரிழந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்றது போல, அதாவது நீதிபதி அவர்கள் வாயிலிருந்தே இந்த வார்த்தை வந்திருக்கு. மனுதார தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஜித்குமார் கூடவே இருந்த நவீன் அவர் நைட்டு ஃபுல்லா கூடவே இருந்திருக்காரு. அஜித்குமார் அடிக்கும் போது இவரையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. இவருடைய உடம்புலயும் இன்ஜுரிஸ் இருக்குது. இவர் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காரு ரொம்பவே. அது மட்டும் இல்லாம சாட்சிகள் எல்லாருமே ரொம்ப பயந்து டிப்ரெஷன்ல இருக்காங்க. அந்த ஊர் மக்களே ஒரு மாதிரி ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டவங்க போல ரொம்ப பயத்துல இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எங்களையும் மிரட்டுவாங்களோ அப்படின்றது போலதான் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே கவுன்சிலிங் தேவைப்படுது. அரசு கண்டிப்பா கவுன்சிலிங் வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்க முன்ன வைக்கிறோம்னு சொல்லிட்டு மனுதாரர் சைட்ல இருந்து ஒரு பதிவு வைக்கிறாங்க. அதுக்கு நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களே இதை யோசிச்சுட்டு தான் இருந்தோம், ஆனா பிரைவேட் சென்டர்ல இருந்து எந்த ஒரு கவுன்சிலிங்கும் வராது, கவர்மெண்ட் ரீதியா கவுன்சிலிங்ன்றது கொடுக்கப்படும், இதுவும் அரசோட கடமை தான், இது அரசு தான் முன்னின்று இதை அந்த கடமையை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மனுதாரர் தரப்புல வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேஸ் சிபிஐக்கு மாத்தியாச்சு, ஆனா ஏற்கனவே ஸ்டெர்லைட் கேஸும் சாத்தான்குளம் கேஸும் சிபிஐக்கு மாத்தி 7 வருஷம் ஆகுது, இன்னும் அதுக்கு நிலையான முடிவு இன்னும் வரவே இல்லை, அதுக்குள்ள இந்த கேஸும் மாத்துறதுனால இந்த கேஸ்ல எங்களுக்கு வேற என்ன லாபம் வந்துட போகுது சிபிஐக்கு மாத்தியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, உயர் நீதிமன்ற கண்காணிப்புல தான் இந்த சிபிஐ என்ற விசாரணை நடத்தப்படும், அதனால கூடிய சீக்கிரத்துல, அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்த சார்ஜ் ஷீட் போடப்பட்டு இந்த ஃபைல் சப்மிட் பண்ணப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் ஒரு கட்டளை பிறப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீதிபதி அவர்கள் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் மற்றும் மதுரை மேற்கு அந்த பகுதியில் உள்ள காவலர்கள், அதுக்கப்புறம் சிபிஐக்கு தேவையான எல்லா உதவிகளும் தமிழ்நாடு அரசு செஞ்சு தரணும், அதாவது எவ்வளவு காவலர்களோ இல்ல வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹெல்ப்பும் அரசு தரப்பு முன்னின்று இந்த சிபிஐ விசாரணைக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனுதாரர் தரப்புல வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இவங்க ஒரு பயமுறுத்தனால மிரட்டினதுனால இப்போ ஒருத்தர் ரொம்ப சீரியஸா ஐசியூல சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வராரு, இந்த அளவுக்கு தான் அந்த ஊர் மக்களுடைய நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு நீதிபதி அவர்கள் குறுக்கிட்டு அரசு வழக்கறிஞர்களை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா,
அஜித்குமாரோடைய அம்மாவுக்கு என்ன நிவாரணம் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி வந்து இதை கொடுத்துருக்குமே, அதாவது அந்த நிலத்தையும் வேலையும் கொடுத்துருக்கிறோமே, அவங்க அம்மாவுக்கு தனியாக எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கிறதுக்கு நீதிபதி அவர்கள் வெகு தெழுந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு தாயோட மனநிலைமை எப்படி இருக்கும், இது சாதாரணமான மரணமும் கிடையாது, விசாரணை என்ற பேர்ல கூட்டின்னு போய் ஒரு பையனை கொலை பண்ணிருக்கீங்க, அவருக்கு முன்ன பின்ன அவர் மேல எந்த ஒரு கேஸுமே கிடையாது, இந்த நிலைமையில அந்த தாயோட மனநிலை எப்படி இருக்கும், கண்டிப்பா நீங்க வந்து அவங்களுக்கும் இழப்பீடு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. அரசு தரப்பினர் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து இதை கேட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீதிபதி அவர்கள், நீங்க இப்படி சொல்றதே தப்பு, கண்டிப்பா நீங்க வந்து அவங்களுக்கு இழப்பீடுன்றதை நீங்க கொடுத்தே ஆகணும். உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி உயர் நீதிமன்றம் எந்த ஒரு அதிகாரத்தையும் எடுக்க அதிகாரம் இருக்குது எங்களுக்கு, அந்த அதிகாரத்துல நாங்க சொல்றோம், நீங்க கண்டிப்பா வந்து இழப்பீடு நீங்க கொடுத்தே ஆகணும்ன்ற சொல்லிட்டு ரொம்ப ஆணிப்பூர்வமா வந்து நீதிபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மனுதாரர் சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஜித்குமார் குடும்பத்துக்கு மட்டும் நிவாரணம் வழங்கப்படாமல் கூட பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் வந்து நிவாரணம் என்பது கொடுத்தே ஆகணும். அவர் நண்பர்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நைட்ல அவங்களும் இருந்திருக்காங்க, அவங்களும் அடிச்சிருக்காங்க போலீசார் அப்படின்னு சொல்லிட்டு மனுதாரர் சைட்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு எப்படி தர முடியும் நிவாரணம் அப்படின்னு கேட்டதுக்கு நீதிபதி அவர்கள் வெகு தெழுந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப நீங்க எதுக்கு அவங்கள விசாரணைக்கணும், அந்த கேஸுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லையே, அவங்களையும் நீங்க துன்புறுத்திருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க. மாவட்ட நீதிபதி அவர்களே என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருமே வந்து ரொம்ப வந்து அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, அவருடைய அடிப்படையில இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு, அவர் வாயில இருந்தே அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்திருக்குன்னா, அப்ப நீங்க அவர்கள் நண்பர்களை வந்து தேவையில்லாம நீங்க வந்து துன்புறுத்திருக்கீங்க, அப்ப கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கும் நிவாரணம் என்பது வழங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இதற்கு எதிராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து எல்லாருமே அரசியலாக்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அதிமுக, பாஜக, நாம் தமிழர், இப்போ வந்திருக்க தமிழக வெற்றி கழகம் கூட இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு பொதுநல வழக்கு, இது வந்து யார் வேணா ஃபைல் பண்ணலாம், யார் ஃபைல் பண்ணாலும் நீதிமன்றம் வந்து கண்டிப்பா விசாரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி நீங்க அரசியலா ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. அரசு தரப்பு வழக்கறிஞர் அதற்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, வருகின்ற தேர்தலை வந்து மையமா வச்சுட்டு இவங்க எல்லாம் வந்து இதை அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, இதை வந்து ஒரு மைய கருத்தா வச்சுக்கிட்டு இதை வச்சு அரசியல் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அங்க இருந்த குறிப்பிட்ட நீதிபதிகள்லாம் எழுந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு ஜனநாயக நாடு, ஜனநாயக நாட்டுல மக்களுக்கு இப்ப பாதுகாப்பே இல்லாம ஆயிடுச்சு, பாதுகாக்கிறவங்க நீங்களே அடிச்சு கொள்றீங்க, இது ஜனநாயக நாடா இல்ல எந்த நாடு அப்படின்ற மாதிரி கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. இதை கேட்டுட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாயடிச்சு போய் நின்று இருக்காங்க பதில் சொல்ல முடியாம. மனுதாரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பெஷல் டீம்ன்றவங்க வந்து ஒருவருடைய தலைமையில தான் வந்து நடந்திருக்கு, சோ அந்த தலைமையில இருக்கவங்க யாரு, அவங்களும் கண்டிப்பா விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அவங்களும் விசாரணை வளையத்துக்குள்ள வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஸ் சிபிஐக்கு மாறிச்சு, இப்போ சிபிஐ எல்லாரையும் வந்து விசாரணைக்கு உட்படுத்துவாங்க, விசாரணையில இருந்து யாருமே தப்பவே முடியாது, நீதிமன்ற பார்வையில இருந்து யாருமே தப்பி ஓடவே முடியாது அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. மனுதாரருக்கு பதிலா இப்படி நடந்தா எங்களுக்கு ரொம்ப திருப்தி, ஏன்னா மேலிடத்துல இருக்கவங்க யாருமே இந்த கேஸ் தப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க இதை சொன்னோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நீதிபதி அவர்கள் கண்டிப்பா யாருமே தப்பிக்க மாட்டாங்க, இது உயர் நீதிமன்ற கண்காணிப்புல தான் சிபிஐ விசாரணை என்பதும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீதிபதி கேட்டுக்கொண்டது பிரகாரமாக, அதாவது அஜித்குமார் அம்மாவுக்கும் வந்து நஷ்ட ஈடு வந்து வழங்கப்படணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்ட பிரகாரமாக 2.25 காலுக்கு ஹியரிங் ஆச்சு திருப்பி கோர்ட்டு. அப்போ வந்து அரசு தரப்பினர் வந்து 7.5 லட்சம் வந்து அஜித்குமாரோடைய அம்மாவுக்கு தருவதாக வந்து சொன்னாங்க. அந்த நேரத்துல வந்து மனுதாரர் யாருமே அங்க ஆஜராகாததுனால நீதிபதி அவர்கள் வந்து அவங்க வந்துட்டோம், அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் இந்த டிசிஷனை வந்து நாங்க எடுக்க முடியும் அப்படின்றது போல அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் மனுதாரர் சைட்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, இவங்க இப்ப 7.5 லட்சம் வந்து தருவதாக சொல்றாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த பணம் வந்து இப்ப தரோம் அப்புறம் தரோம்னு சொல்லிட்டு இழுத்து அடிப்பாங்க அந்த குடும்பத்தை அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது நீதிமன்ற பார்வையில போயிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் கரெக்டா வந்து உங்ககிட்ட சேர்ந்துரும், நீங்க வந்து கவலைப்படாதீங்க அப்படின்றது போல நீதிபதியும் சொல்லியிருக்காரு. மனுதாரர் தரப்புல இருந்து நிகிதாவை பத்தி ஒரு கேள்வியும் வைத்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நகை திருடு போன அந்த விசாரணையும் சிபிஐ தான் வந்து மேற்கொள்ளும், அப்போ வந்து சிபிஐ விசாரணையில நிகிதா அவர்கள் வந்து கண்டிப்பா வந்து அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கண்டிப்பா இந்த வழக்குல நீதி கிடைத்தே தீரும் சொல்லிட்டு அந்த ஹியரிங் வந்து முடிக்கப்பட்டிருக்கு. சிபிஐ முன் வந்து இந்த நகை காணாம போன வழக்கையும் அவங்க தான் விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேபி இந்த விசாரணையில நிகிதா தப்பு பண்ணாங்களா இல்லையா, நகை என்பது உண்மையாகவே இருந்ததா இல்ல காணாம போனது உண்மைதானான்றது வந்து அடுத்த கட்ட விசாரணையில் நமக்கு கண்டிப்பா வெளிவரும். இந்த கேஸ பத்திய விசாரணை போயிட்டு தான் இருக்கு. இதோட முடிவுகள் என்ன என்பதை அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.